குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் வரிசையில் அகத்தியர் அவர்களுடைய பாடல்களும் விளக்க உரையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 41. பாரப்பா உதயத்தில் எழுந்திருந்து பதறாமல் சுழுமுனையில் மனத்தை வைத்து காரப்பா பரிதிமதி 2 மாறி கருவான சுழுமுனையில் உதிக்கும் போது தேரப்பா அண்ணாக்குள் நின்று கொண்டு தியங்காமல் சுழுமுனைக்குள் அடங்கும் பாரு சீரப்பா 16 8 4 சிதறாமல் 3 ஒன்றாய் சேர்ந்து போமே. இதுதாங்க அந்த பாடல். உதயம் அப்படின்னா சூரியன் உதிக்கும் பொழுது, பரிதி அப்படின்னா சூரியன், மதி அப்படின்னா சந்திரன். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, அதிகாலையில் எழுந்திருந்து காலை கடன்களை முடித்த பின்பு பதட்டம் அடையாமல் மூக்கின் நுனியில் மனதை வைத்து பயிற்சி செய்யப்பா. இடைக்கலை சந்திரன், பிங்களை சூரியன், இவற்றில் மூச்சு வெளிவரும் போது உள்நாக்கில் அதாவது உள்நாக்கில் நிலைக்கும் போது சுவாசம் அசையாமல் நிற்கும். அப்பொழுது சக்தியும் சிவமும் அண்ணாக்கின் வட்டத்துக்குள் அடங்குவர். சக்தியும் சிவமும் இணைவது பூரணமாகும். அதை போன்றே இடைக்கலையும் பிங்களையும் சுழுமுனையில் ஒன்றினால் பூரணம் என்று கூறுவர். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 42வது பாடல். ஒன்றான பூரணமே இதுவே ஆச்சு, உதித்த கலை தானின்று இதுவே ஆச்சு, நன்றாக தெளிந்தவர்க்கு ஞானம் சித்தி, நாட்டாமல் சொன்னதனால் ஞானமாமோ, பன்றான வாதி குரு சொன்ன ஞானம் பரப்பிலே விடுக்காதே பாவமாகும், திண்டாடு மனத்தோர்க்கு காண போகா தெளிந்தவர்க்கு தெரிவித்த உகமை தானே. உகமை அப்படின்னா உவமை அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ஒருமையான பூரணமாக இவை ஆனது, உதித்த கலைகளுக்குள் இதுவும் ஒன்றாகும், இதை உணர்ந்தோர்க்கு ஞானம் வசமாகும், இதை குறிப்பாய் சொல்வதால் ஞானம் ஆகிவிடாது, கூர்மையான வாதகுரு சொன்ன ஞானம் இதுவே ஆகும், இதை வீணாக்குவது பாவம், அலைப்பாயும் மனம் கொண்டவர்களால் அறியவே முடியாது, இது அறிவுடையவருக்கு சொன்ன உவமை ஆகும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 43வது பாடல். உகமை இன்னும் சொல்லுகின்றேன் உலகத்துள்ளே, உகமையுள்ள பரிகாசம் நனி பேசாதே, பகைமை பண்ணி கொள்ளாதே வீண் பேசாதே, பரப்பிலே திரியாதே மலையேறாதே, நகையாதே சினங்காதே உறங்கிடாதே, நழுவாதே சுழுமுனையில் பின்வாங்காதே, செகமுழுதும் பரிபூரண மறிந்து வென்று தெளிந்த பின் உலகத்தோடு ஒத்து வாழே. இதுதாங்க அந்த பாடல். உகமை அப்படின்னா உவமை, நனி அப்படின்னா அதிகம், நகையாதே அப்படின்னா சிரிக்காதே, செகம் அப்படின்னா உலகம், ஒத்து அப்படின்னா சேர்ந்து. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உவமை மேலும் சொல்லுகின்றேன், பூமியில் உதாரணம் காட்டி பரிகசிக்காதே, அதிகமாக பேசாதே, பகைமை பாராட்டி வீண் மாளாதே, காடென்றும் மலையென்றும் அலையாதே, வீணாக சிரிக்காதே சினுங்காதே, நீண்ட நேரம் உறங்காதே, சுழுமுனையை அதாவது நடுநாடி விட்டு நழுவாதே, பரிபூரணத்தை அறிந்து தெளிந்து உலகத்தோடு ஒத்து வாழ்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 44வது பாடல். வாழாமல் உலகம் விட்டு வேடம் பூண்டு வயிற்றுக்கா வாய்ஞானம் பேசி பேசி தாழ்வான குடிதோறும் இறப்பான் மட்டை தமையறியா சண்டாளர் முழுமாடு அப்பா, பாழாக பாவிகளின் சொல் கேளாதே, பதறாதே வயிற்றுக்காய் மயங்கிடாதே, கேளாதே பேச்செல்லாம் கேட்டு கேட்டு கலங்காதே உடல் உயிரென்று உரைத்திடாதே. இதுதாங்க அந்த பாடல். வாய்ஞானம் அப்படின்னா வாய்ஜாலம், தன்னை பற்றி புகழ்ந்து பேசிக்கொள்தல் அப்படின்னு சொல்வாங்க. இறப்பான் அப்படின்னா யாசிப்பான், சண்டாளர் அப்படின்னா பாவிகள். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இந்த உலகிலே உழைக்காமல் உண்டு வாழ சந்நியாசி வேடம் தரித்து வயிற்றுக்காக ஏதேதோ பேசி ஏழைகளின் வீடெல்லாம் இறப்பான் இந்த மூடன், இவன் தன்னையே உணராத முழு மாடு போன்றவன், நீ அழியாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த பாவியின் சொல்லை கேட்காதே, பதட்டம் அடைந்து வாழ்வதற்காக இவன் பேச்சில் மயங்கி விடாதே, இத்தகையவன் பேச்சை கேட்டு கலங்கிடாதே, உடல் என்றும் உயிர் என்றும் அவனை உரைக்காதே. இப்படியெல்லாம் இந்த பாடல் மூலமா போலி வேடதாரிகளை இகழ்ந்து பொதுமக்கள் இவர்களிடம் ஏமாறக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்.
அடுத்தது 45வது பாடல். உடல் உயிரும் பூரணமும் மூன்றும் ஒன்றே, உலகத்தில் சிறிது சனம் வெவ்வேறு என்பர், உடலுயிரும் பூரணமும் ஏதென்றக்கால், உத்தமனே 16 ஒரு 4 8, உடலுயிரும் பூரணமும் அயன்மால் ஈசன், உலகத்தோர் அறியாமல் மயங்கிப் போனார், உடலுயிரும் பூரண அடிமுடியாச்சே, உதித்த கலை நிலையறிந்து பதியில் நில்லே. இதுதாங்க அந்த பாடல். சனம் அப்படின்னா மக்கள், அயன் அப்படின்னா பிரம்மா, மால் அப்படின்னா திருமால், ஈசன் அப்படின்னா சிவபெருமான். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உடல் உயிர் பூரணம் இந்த மூன்றுமே ஒன்றேயாகும். இதை உலகில் வாழும் சிலர் வேறுபடுத்தி கூறுவர். இம்மூன்றும் எதுவென்றால் உண்மையாளனே இந்த கலை 16 32 ஆகும். உடல் பிரம்மா, உயிர் சிவன், பூரணம் திருமால் ஆவார்கள். இதை உணராமல் உலகில் சிலர் அறிவு மயங்கினர். உடலும் உயிரும் சிரசில் பொருந்தின, இக்கலைகளின் இயக்கத்தை அறிந்து நிலைப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 45 பாடல்கள் பார்த்தாச்சு. இன்னும் 4 பாடல்கள் மீதி இருக்கு. ஸோ அதை பத்தி 10வது வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.